ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எதுக்குல மக்களே, நம்மளோட சிந்தனை ரொம்ப முக்கியம். நம்ம பாரம்பரியத்தை பார்க்குறோம், நம்ம கட்டுப்பாடு எவ்வளோ நாம் கட்டுப்பாடோடு இருக்கணும்னு பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளோட தர்மம், நாம் தர்மத்தின் வழியில் செல்கிறோமா அதர்மத்தின் வழியில் செல்கிறோமான்னு தெரியும். மகாபாரத யுத்தத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லி கொடுத்த ஒரே விஷயம், உறவினராக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, ஆசானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தர்மத்துக்கு புறம்பா அதர்மத்தின் வழியில் செல்றவங்கள எதிர்த்து நில்லு. அப்போ நல்லவங்களுக்கு கை கொடு, தர்மத்தின் வழியில் செல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் யாருக்கு ஆதரவு தரோம் அப்படிங்கவங்க தர்மத்தின் வழியில் செல்கிறவங்களா அதர்மத்தின் வழியில் செல்கிறவங்களான்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு தகுந்தாப்புல தான் அவங்களுக்கு உதவி செய்கிறதோ, ஆதரவு தருவதோ, அவங்க கூட நட்புறவு வச்சுக்கிறதோ நாம் பார்க்கணும். துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சகவாசம் வேண்டாம். அதர்மத்தின் வழியில் செல்கிறவங்கக்கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாம். தர்மத்தின் வழியில் செல்கிறவங்க, நல்ல விஷயங்களை சொல்கிறவங்க, உண்மையை எடுத்து பேசுகிறவங்களுக்கு நம்ம அவங்க கூட இருந்தோம்னா நாம் மேம்படுவோம். இப்போ ஒருத்தர் என்கிட்ட பொய் கதையாக சொல்லிகிட்ருக்காருன்னு வைங்களேன், அப்போ அதை நான் நம்பிட்டு ஒரு 4 பேர்கிட்ட போய் சொன்னேன்னா நல்ல விவரம் தெரிஞ்சவங்க என்ன எப்படி மதிப்பிடுவாங்க? என்ன இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியலை, இவ்வளோ பொய்யெல்லாம் சொல்கிறாங்களேன்ட்டு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சவங்க, நல்லா கற்றவங்க, உண்மையை பேசுகிறவங்க கிட்ட நாம் சகவாசம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் அந்த பழக்கம் வரும். நான் 4 இடத்துக்கு போகிறப்போ அந்த உண்மையை நான் சொல்கிறப்போ, ஓ இந்த அம்மா சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குல்ல, சரியாக தான் சொல்கிறாங்க போலுக்கு. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணி பார்க்குறப்போ, இப்போ தான் இன்டர்நெட்லாம் இருக்குது, இணையதளம் மொபைலில் இருக்குது எல்லாத்துக்குமே, அதில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாமே சொன்ன விஷயத்த. அப்படி பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள்கிட்ட நம்ம மேலே உள்ள மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆமாம், இந்த அம்மா சொன்னாங்கன்னா சரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி எனக்கு எங்கேருந்து ஞானம் வந்துச்சு? நல்லவங்க கிட்ட பழகிறதுனால. அதனால் எப்போவுமே நல்லவங்க கூட 2 பேர் நல்லவங்க இருந்தால் கூட அந்த நல்லவங்க கூட பழகுங்க, நட்புறவு வைங்க. பொய் சொல்கிறவங்க கிட்டேருந்து கொஞ்சம் அப்படி விலகிக்கோங்க. விரோதம் வேண்டாம், விலகிக்கோங்க. அவங்க சொன்ன கருத்துக்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள் மொபைலில். உண்மை இருந்துச்சுன்னா ஏற்றுக்கோங்க, இல்லை அப்படின்னா அதை பரப்ப வேண்டாம். நாம் அதர்மத்தை பரப்புறதுக்கோ செய்கிறதுக்கோ நம்மளோட விதி அது கிடையாதுன்ட்டு எடுத்துக்கலாம். நாம் நல்ல வழியிலே செல்லுவோம். நிறைய காசு பணம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, தர்மத்தின் வழியில் இருப்போம். உண்மையை பேசுவோம், நல்லதே செய்வோம், யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்போம். தவறு யாராவது செஞ்சால் அதை சுட்டி காட்டி அவங்க தவறை திருத்துறதுக்கு நாம் முயற்சி செய்வோம். அவங்க அதை தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா அது நம்ம பிரச்சனை கிடையாது. நாம் உண்மையை எடுத்து வைப்போம். யாருக்கும் தவறான ஒரு செய்தியை பரப்ப மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம். இதெல்லாம் நம்ம குணங்களில் கொண்டுட்டு வந்தால் தான், அந்த பண்பு உயர்ந்தால் தான் எல்லோருக்கும் நம்ம மேலே ஒரு மரியாதை மதிப்பு வரும். எவ்வளவுதான் எதிரியாக இருந்தாலும், நம்மளை பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட நம்ம மேலே ஒரு குறைய சொல்ல முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மைக்கு என்றைக்கும் மரியாதை உண்டு. அப்போ எதுக்குலம் அந்த உண்மையை நோக்கி போகணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை. அப்போ தான் எதுக்குலத்தின் பெருமை, அந்த கிருஷ்ணர் உண்மை சாட்சாத் அந்த உண்மையே கிருஷ்ண ரூபத்தில் இருக்கிறப்போ அந்த கிருஷ்ணரின் வழியில் நாம் செல்வது தான் நம்மளோட கடமை. தர்மத்தின் வழியில் செல்வோம், தர்மத்தை காத்து ரட்சிப்போம், தர்மம் நம்மளை காக்கட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் பாரதம், ஜெய் யதுவம்சம்.